இயேசுவின் நாமத்தின் வல்லமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வல்லமையுண்டு. பிலிப்பியர் 2:9-10 எழுதப்பட்டுள்ளது, இயேசுவின் நாமத்தில் வானத்திலுள்ளவைகள் தேவதைகள், பூமியிலுள்ளவைகள் மனிதர்கள், பூமியின் கீழுள்ளவைகள் பேய்கள் யாவும் முழங்கால் படியிட வேண்டும் என்பதே எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தையும் தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிறார். 3 உலகங்களிலும் உள்ளவை இயேசுவின் நாமத்திற்கு வணங்க வேண்டும். சாத்தான் மற்றும் அவனுடைய முழு ராஜ்யத்தின் மீதும் அந்த பெயர் ஆதிக்கம் செலுத்துகிறது. காச நோயால் இறந்து கொண்டிருந்த ஒரு மனிதனுக்கு ஊழியம் செய்ததாக ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் கூறுகிறார். படுக்கைக்கு அருகில் நின்று கொண்டிருந்தபோது அவர்கள் இயேசுவின் நாமத்தை மீண்டும் மீண்டும் சொன்னதாக அவர் கூறினார். கடவுளின் பிரசன்னம் அறையை நிரப்பத் தொடங்கியது. அந்த இறக்கும் மனிதனின் உடலில் சுகம் பாய்ந்தது. அவன் பூரணமாக நலமடைந்து எழுந்தான். பேதுரு ஒரு ஊனமுற்ற மனிதனிடம், நாசரேத்தின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட. அந்த மனிதன் நடந்தான். அப்போஸ்தலர் 3:6. பவுல் ஒரு பிசாசை நோக்கி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ அவளை விட்டு வெளியே வா என்று கட்டளையிடுகிறேன். அந்த பைத்தியக்கார பெண் பூரணமாக குணமடைந்தாள். அப்போஸ்தலர் 16:18. இயேசு தம்முடைய நாமத்தை நம்மிடம் விட்டுச் சென்றார். அதை பயன்படுத்த நமக்கு உரிமை உண்டு. எல்லா நாமங்களுக்கும் மேலான அந்த நாமத்தை மதிக்கும்படி சாத்தானுக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கொடுக்கப்படும்போது அவனுடைய முழு ராஜ்யமும் நமது கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. லூக்கா 10:17.